ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பாரம்பரிய சுவையான மற்றும் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து பல்வேறு வகையான பருப்புகள் வந்து நம்ம சேர்க்கறனால ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்னு கூட சொல்லலாம். டயட் உள்ளவங்க, ப்ரோட்டீன் சோர்ஸ் தேவைப்படுறவங்க இந்த அடையை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ டம்ளர் எடுத்திங்கன்னா அதே டம்ளர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கப்னா அதே கப்பை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, அது கூடவே 1/2 டம்ளர் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் உளுந்தையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. அது கூட 2 வரமிளகா இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து மார்னிங் வந்து அடை வந்து செய்ய போகிறோம்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இதே நீங்கள் வந்து நைட்டு வந்து செய்ய போகிறீங்கன்னா ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இந்த மாவு வந்து நொதிக்கிறதுக்கு வந்து தேவை கிடையாது. நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே வந்து அடை தோசை வந்து ஊற்றிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ மார்னிங் வந்து நம்ம ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். வாஷ் பண்ணியாச்சு. இது கூட ஒரு 5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு. உங்களுக்கு வந்து உப்பு வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் வந்து நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து மையை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். குவான்டிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மிக்சியில் சேர்த்துக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நல்லா நம்ம வந்து மையை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து மையை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்குவோம். முருங்கைக்கீரையும் ஒரு கைப்பிடி வந்து பொடி பொடியாக வந்து நம்ம நறுக்கின வெங்காயமும் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடமாவு வந்து ஒரு பக்கெட்டு இருக்கட்டுங்க. இப்போ அது சைடிஷ்க்கு வந்து தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து நம்ம மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் சட்னியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடுகு வந்து பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அந்த தாளிப்பு கூட தேங்காய் சட்னியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் சட்னி ரெடி. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அடை தோசை மாவு, இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் ஊற்ற வேண்டியதாங்க. நல்லா தோசை மாதிரியே நீங்கள் ஊற்றலாங்க. இந்த அடை தோசை வந்து வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் எடுத்துக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க, கருகி போயிடும். ஓகேங்க, நிறைய பேருக்கு வந்து அடை தோசையோட சைடிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சு பிடிக்கும். சில பேருக்கு வந்து கார சட்னி பிடிக்கும். சில பேர் வந்து வெல்லமும் நெய் வச்சு சாப்பிடுவாங்க. சில பேர் வெண்ணெய் வச்சு சாப்பிடுவாங்க. அதில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ அதை இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுருவோங்க. உங்களுக்கு எண்ணெய் பிடிச்சாலும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைனா சில பேர் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க அடை. சில பேர் நெய் ஊற்றி கூட சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அடை தோசை எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் சைடிஷாக. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள். ஓகேங்க, நம்ம வீடியோவை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.